எல்லாருக்கும் வணக்கம். ராஜ்யசபா தேர்தல் இப்போது ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக எம்எல்ஏ சண்முகம் அவர்கள் வந்து அவரோட பதவியை வந்து ராஜினாமா செய்துட்டாங்க. அதுக்காக இப்போ வந்து செலெக்ஷன் நடந்துச்சு ராஜ்யசபா மெம்பருக்கு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 12 சுயேட்சை வேட்பாளர்களை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க. ஏன் பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மாநிலங்களவை விதிமுறைகள் படி பார்த்தீங்க 10 குறைந்தபட்சம் 10 எம்எல்ஏக்கள் வந்து முன்மொழியணும். அப்போ தான் உங்களோட வேட்புமனு வந்து ஏற்றுக்கொள்வாங்க. இந்த 12 சுயேட்சை வேட்பாளர்களுக்கும் அந்த எம்எல்ஏ இல்லாத காரணத்தால் இந்த மனு வந்து நிராகரிப்பு பண்ணிட்டாங்க. அதன் காரணமாக காங்கிரஸை சேர்ந்த பிரவீன் அப்படிங்கிறவர் வந்து ராஜ்யசபா எம்பியாக இது பண்ணிட்டாங்க, செலக்ட் பண்ணிட்டாங்க. அதாவது அன்அப்போஸ்டுன்னு சொல்லிட்டு. சரிங்க, இந்த ராஜ்யசபா எம்பி அப்படிங்கிறது என்னென்ன தகுதிகள் வேணும், என்னென்ன கிரிட்டீரியா இருக்குது எலிஜிபிலிட்டி அப்படின்னா, இது ஆர்டிக்கல் 84 அப்படிங்கிற பிரிவின் வந்து உறுப்பினருக்கான தகுதியை வந்து வரையறை செய்யுது. ஞாபகம் வச்சுங்க, ஆர்டிக்கல் 84. ஆர்டிக்கல் 80 அப்படிங்கிறது வந்து 12 பேர் நியமனம் பண்ணுவாங்க அப்படிங்கிறத குறிக்கிறது. அதை பின்னாடி பார்ப்போம். என்னென்ன எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா இருக்கணும் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். ரெண்டாவது தேர்தல் ஆணையம் சொல்கிற எல்லா தகுதியும் இருக்கணும். 30 வயது, குறைந்தபட்சம் 30 வயது இருக்கணும். இதுதான் மெயின் எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா. இவங்களோட பதவிக்காலம் பார்த்தீங்க அப்படின்னா 6 ஆண்டுகள். மீது எல்லா எம்எல்ஏக்கு பார்த்தீங்க அப்படின்னா 5 ஆண்டுகள். ராஜ்யசபா எம்பிக்கு மட்டும் 6 ஆண்டுகள். இதில் 3ல் 1 பங்கு பீப்புள் வந்து 2 வருடத்துக்கு ஒரு முறை ரிட்டையர்மெண்ட், அதாவது ஆகிட்டே இருப்பாங்க. இது அப்படியே இது ஒரு நிரந்தர அமைப்பு, அதை நோட் பண்ணிக்கணும். இதை கலைக்க முடியாது யாருனாலையும். இதை எப்படி தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னா, அந்தந்த மாநில சட்டமன்றத்தில் இருக்க எம்எல்ஏக்கள் வந்து சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே முறை தான் வந்து குடியரசுத் தலைவருக்கும் நம்ம பின்பற்றுறோம், வைஸ் பிரசிடெண்ட்டுக்கும் பின்பற்றுறோம். அந்த முறைப்படி வந்து இவங்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கு எஸ்பெஷலி பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் 18 உறுப்பினர்கள் இருக்காங்க. ஓகேங்களா? அந்த 12 பேரை வந்து யார் நியமனம் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, குடியரசுத் தலைவர், ஆர்டிக்கல் 80. இந்த வீடியோவில் நீங்கள் 2 ஞாபகம் வச்சுக்கணும். ராஜ்யசபாவோட தகுதிகள் என்ன, அந்த மெம்பர்ஸ்க்கு எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா பார்க்குறீங்க. அப்புறம் வந்து எவ்வளோ இயர்ஸு, ஆர்டிக்கல் 84 தான் வந்து இதை சொல்லுது. ஆர்டிக்கல் 80 வந்து அந்த 12 நபர்கள் வந்து நியமனம் பண்ணுறாங்க குடியரசு, அதை பற்றி சொல்லுது. அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டரோட பார்ப்போம். நன்றி, வணக்கம்.